ராஜ்யசபா தேர்தலில் கடும் போட்டி நிலவியுள்ள நிலையில் தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நிச்சயம் என்று திமுகவும் தேமுதிகவும் உறுதியாக தெரிவித்துள்ளன. காங்கிரசிடம் தேமுதிக ஆதரவு கோரியுள்ளது. ராஜ்யசபா தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை தலைமைச் செயலகத்தில் செவ்வாயன்று நடந்தது. அப்போது வேட்புமனு தாக்கல் செய்திருந்த அனைத்து வேட்பாளர்களும் வந்திருந்தனர். அதிமுக மற்றும் மத்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக இருப்பதாக டி. ராஜா தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இவற்றினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவது என்பது உறுதியாக இருக்கிறது. தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகவும் வெற்றிக்காக கட்சித் தலைவர் விஜயகாந்த் களமிறங்கியுள்ளதாகவும் தேமுதிக கொறடா சந்திரகுமார் தெரிவித்தார். நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் போட்டியிடுகிறது. வெற்றி பெறுவதற்கு தேவையான 34 வாக்குகள் எங்களிடத்தில் இருக்கிறது. உறுதியாக வெற்றி பெறுவோம். திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் கனிமொழி, எம்எல்ஏக்கள் துரைமுருகன், வேலு உள்ளிட்டோர் வந்திருந்தனர். வெற்றி குறித்து பொறுத்திருந்து பாருங்கள் என்று துரைமுருகன் தெரிவித்தார். இந்நிலையில் எதிர்பாராத திருப்பமாக செவ்வாயன்று காலை 5 தேமுதிக எம்எல்ஏக்கள் சத்தியமூர்த்தி பவன் வந்தனர். தங்களது கட்சிக்கு ஆதரவு கோரி காங்கிரஸ் கட்சி தலைவர் ஞானதேசிகனிடம் கடிதம் கொடுத்தனர். ஏற்கனவே டெல்லி தலைமைக்கும் தேமுதிக சார்பில் ஆதரவு கேட்டு கடிதம் அனுப்பியுள்ள நிலையில் மேலிடம் முடிவெடுக்கும் என்று ஞானதேசிகன் தெரிவித்தார்.